இப்போ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எதுவும் படம் டிக்கெட்டுக்காகவோ, ஒரு ஆக்டர பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட இஷ்யூ தான். ரீசெண்டா லயோலா காலேஜ்ல ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஃபேர் வச்சிருக்காங்க. அதுல வந்து கிரவுட் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒர்க் தேடி நிறைய பேர் வராங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா இவ்வளோ கிரவுட் வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே இவ்வளோ கிரவுட் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அத்தனை பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கிறப்போ, அத்தனை பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல நிறைய இது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இதுல ஆக்சுவலாக நான் இது எனக்கு பெருசா வந்து எனக்கு தெரியல. இதை பத்தி எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு ஒர்க் நான் போயிருக்கேன். பட் ஒரு இன்டர்வியூவோட நான் போனது கிடையாது. அந்த மாதிரி நான் போனது இல்லை. பிகாஸ் ஏன்னா நான் பார்த்து வந்து கம்பெனி பேஸ்ட் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கம்பெனி பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது இன்டர்வியூவில் போயிட்டு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஒர்க் கிடைக்கணும், அப்படிங்கிற பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ ரெஸ்யூமுக்கே நிறைய க்ரௌட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் ரெஸ்யூம் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்த்தோடது வந்து எப்படின்னா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு மொத்த ரெஸ்யூம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்டர்வியூ கூட கரெக்டாக எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்துருக்கு. அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒர்க் போக போகிறீங்க. இப்போ ஸ்கூலாகட்டும், இப்போ 12th முடிச்சு ஒர்க் போக போகிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போக போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் நான் என்ன பிளான் பண்ண போகிறேன், நமக்கு என்ன வருங்கிறது யோசிங்க. தயவு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேபிளாக நிற்கணும். ஸோ இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன் இருக்கு, நிறைய வந்து நமக்கு வந்து ஏஐ சப்போர்ட்ஸ் இருக்குது. யூடியூப்ல வந்து இந்த தேவை இருக்க வீடியோஸ்லாம் இருக்கு, கற்றுக்குங்க. உங்களுக்கு வந்து ஏஐ வீடியோஸ் இருக்குது, பேஸ்டான வீடியோஸ்லாம் இருக்குது, அதை பாருங்க. தேவை இருக்க வீடியோ பாருங்க, தேவையில்லா வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் நிறைய டைம் நானும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ டைம் வேஸ்ட் பண்ண உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை பெருசாக நமக்கு பாதிக்கும் அப்படின்னா, நம்மளோட ஏஜ் தான் பாதிக்கும். லைஃப்பில் வந்து பணம் கண்டிப்பாக நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஏஜ், எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு நாளை கூட திருப்பி நம்ம கொண்டு வர முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. நான் படிக்கிற டைம்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக படிக்கலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. அதில் எக்ஸ்பர்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திங்க் அபவுட் இட்.